வணக்கம். ஒருவரோட ஜாதகத்தில் 12வது வீட்டதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அதுவும் குறிப்பாக அந்த 12வது வீட்டதிபதி 7வது வீட்டிலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு பார்த்தா அந்த ஜாதகருடைய கணவன் அல்லது மனைவியோட நிலைமை தெரியும். இப்போ 12வது வீட்டதிபதி 7வது வீட்டிலேருந்து கவுண்ட் பண்ணி கணக்கிட்டு பார்த்தால் கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடன் அல்லது ஜாதகருடைய கணவன் அல்லது மனைவிக்கு கடன் தொல்லை, சத்துருக்கள், எதிரி, பகைவர்கள், நோய் இதெல்லாம் இருக்காது. அதே நேரத்தில் 12வது வீட்டு அதிபதி 7வது வீட்டிலேருந்து கணக்கிடும்போது 6, 8, 12 இருப்பாரேயானால் அந்த ஜாதகருடைய கணவன் அல்லது மனைவி கடன் தொல்லைகளாலும் எதிரிகளாலும் நோய்களாலும் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ இதிலேயே 2 நிலைமை இருக்குது. 12வது வீட்டதிபதி கேந்திர கோணங்களில் பகையாக இருந்தால், முதல்ல நம்ம பார்த்தது உச்சமாக இருந்தால் சத்துருக்கள், நோய் எதுவுமே இருக்காதுன்னு பார்த்தோம். இப்போ ஒருவேளை கேந்திர கோணங்களில் இருந்து அது பகை உச்சமாக இருக்குமேயானால் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும். அது குறிப்பாக நல்ல சுப கிரகங்களோட பார்வை கிடைத்தால் அந்த கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் 12வது வீட்டதிபதி 6, 8, 12 இருந்தால் கூட அவை பகை உச்சமாக ஆட்சி உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கும் நோய், பகைவர்கள், கடன் போன்ற தொல்லைகள் அப்பப்போ வந்து போகும். அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது வீட்டதிபதி 7வது வீட்டிலேருந்து கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ ஆட்சி உச்சமாக இருக்குமேயானால் அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. அந்த ஜாதகருடைய கணவன் மனைவிக்கு நோய், வியாதி போன்ற எந்த ஒரு பயமும் இருக்காது. நன்றி, வணக்கம். வணக்கம். ஒருவரோட ஜாதகத்தில் 12